இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यम रामनाम वरानने ராமன் 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 என்று வாய் ஓயாமல் எத்தனை முறை கூறினாலும் இனிக்கும். ஒரு சில பொருள்கள் அல்லது வார்த்தைகள் நமக்கு தூய்மையை கொடுக்கும், ஆனால் இனிமையாக இராது. சில பொருட்களோ வார்த்தைகளோ இனியவைகளாக இருக்கும், ஆனால் தூய்மை கொடுக்காது. தூய்மையும் இனிமையும் இரண்டும் ஒரு சேர கலந்தது ராமநாமம். அந்த நாமத்தை எப்போதும் கூறிக்கொண்டிருப்பவர் ஆஞ்சநேயர். தற்போது தன்னுடைய திருவாய் முழுவதும் ராமநாமத்தோடு எழுந்தருளியிருக்கும் திருப்பாச்சூர் ஆஞ்சநேயரை தரிசிக்கப் போகிறோம். திருவள்ளூரில் இருந்து திருத்தணி போகும் மார்க்கத்தில் கடம்பத்தூருக்கு அருகே உள்ள திருக்கோயில். சுமார் 600 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில். வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆஞ்சநேயர். உயரமான மூலவர். விழித்துக் கொண்டு 2 கண்களாலும் நம்மையே கட்டாட்சிக்கிறார். வலது திருக்கையால் அபயப்பிரதானம் செய்கிறார். எந்த பூத பிரேத பிசாசங்களை கண்டும் உன்னுடைய காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியங்களை கண்டும் அகங்கார மமகாரத்தாலும் பயப்படாதே. ராமன் திருவடிகளை பற்று. அவன் நாமங்களை சொன்னால் இவை அனைத்தும் உன்னை விட்டு ஓடிப்போம். காட்டில் மறையுமா, ஆகாயத்தில் காணாமல் போகுமா, கடலுக்குள் கரையுமா, ஏதும் தெரியாது. ஆனா பாபங்கள் விலகுவது உறுதி என்று நமக்கு அபயப்பிரதானம் பண்ணுகிறார். இடது கையில் சௌகந்திகா புஷ்பத்தை பற்றி இருக்கிறார். கர்ப்பகிரகம் முழுவதுமே சிறந்த கல் கட்டிடம். அந்த நாள்ல அனைத்தும் கருங்கல்லில் தான் கட்டினார்கள். கோயில்னு சொன்னாலே கருங்கல்லால் கட்டுவது தனிச்சிறப்புடையது. அடுத்து ஆஞ்சநேயருடைய திருவடிகளை தரிசிக்கிறோம். இடது கால் இடதுபுறம் திரும்பி, அதே போல் வலது காலம் திரும்பி உள்ளது. அதை விட வலது கால் குஞ்சித பாதமாக உள்ளது என்றால் மடிந்திருக்கிறதுன்னு பொருள். புறப்பட தயாரான திருக்கோலத்தோடே வலது காலை மடித்திருக்கிறார். காலில் தண்டை அணிந்திருக்கிறார். இதை வீரக்கடல்னு நாம் போற்றுகிறோம். ராமனுக்காகவே வெற்றி பெற்று கொடுத்தவர் தண்டையோடு சேவை சாதிக்கிறார். இடுப்பில் தரிசித்தால் ஒரு குறும் கத்தியை சுருகிக் கொண்டிருக்கிறார். இது உடைவாள் அல்ல, குத்து கத்தி. அது இடையில் சுருகிக் கொண்டு ஆஞ்சநேயருடைய பிரபை அப்படின்னு அவரை சுத்தி இருக்கும் திருவாசி. அதன் ஓர் புறத்தில் ஒரு பெரும் யாழி உள்ளது. யானைகளை கூட தூக்கி சுழற்சி அடிக்கும் பலம் வாய்ந்தவர்கள் யாழிகள். அந்த யாழி ஆஞ்சநேயருடைய திருவடி பக்கத்தில் அடங்கி ஒடுங்கி உள்ளது. அப்ப எவ்வளவு சக்திமானாக இருக்க வேண்டும். மேலும் ஆஞ்சநேயருடைய திருக்கழுத்தில் துளசி மாலை நீண்டு விளங்குகிறது. துளசி மாலைக்கு நடுவில் சேவித்தால் திருமேனியிலே விக்கிரகத்தோடையே ராமர், லக்ஷ்மணன், சீதை ஆகியோரை தன் நெஞ்சில் தாங்கிக் கொண்டிருக்கிறார். சாதாரணமாக ஆஞ்சநேயர் தன் நெஞ்சை பிளந்து காட்டினால் ராமனை சேவிப்பது வழக்கம். ஆனால் அதை எப்படி இங்கே வடிப்பது? விக்கிரகத்தில் அந்த அழகை கொண்டு வர முடியுமா? இங்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இதோ நாம் சேவிப்பது ஆஞ்சநேயருடைய நெஞ்சகத்தையே கோயில் கொண்டிருக்கும் ராமச்சந்திரனை. இப்படி காண்போர் கண்ணையும் உள்ளத்தையும் பறிக்கும் பெருமையோடே திருப்பாச்சூரில்
ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். அவசியம் அனைவரும் இத்திருக்கோயிலுக்கு வந்து சுவாமியினுடைய அனுகிரகம் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். தெற்கு நோக்கி ஆஞ்சநேயர் புறப்பட்டு விட்டார். இனிமேல் மேற்கு நோக்கி சென்றார் யார், வடக்கு நோக்கி சென்றார் யார் என்று பார்ப்போம். 42வது சர்க்கம். சுஷேணன் என்னும் வானரோத்தமனை மேற்கு நோக்கி அனுப்புகிறான். அத பிரஸ்தாபிய சஹைன் சுக்ரீவஹா தட்சிணாப்திஷம் அப்ரவீன் மேக சங்காசம் சுஷேணம் நாமவானரம் தாராயா பிதரம் ராஜா சசுரம் பீம விக்ரமம் அப்ரவீத் பிராஞ்சலிர் வாக்கியம் அபிகம்ய பிரணம்யச்ச. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். சுக்ரீவன் தன்னுடைய மாமனார், அதாவது தாரையினுடைய தந்தையார், தாராயா பிதரம் ராஜா, அவரையும் இவரோட சேர்த்து அனுப்பி வைக்கிறார். நாம சாமான்யமா என்ன பண்ணுவோம், நமக்கு உறவுக்காரர்கள்னு முக்கியமானவா இருந்தா அவர்களை தலைவர்களாக்கிவிட்டு கூட எப்பேற்பட்டவா இருந்தாலும் அவர்களுக்கு பின்னாடி போவோம் அப்படின்னு தானே நம்ம சொல்லுவோம். இது நமக்கு உறவுக்காரர்களிடத்தில் இருக்கிற நெருக்கம். ஆனா சுக்ரீவன் அரசன், எது செய்தால் காரியம் நடக்கும்னு தெரிந்தவன். அதனால சுஷேடனுக்குத்தான் வலிமை உண்டு. அவன் தான் இந்த கோட்டிக்கு தலைவன். அவனுக்கு உதவுவதற்காக நம் மாமனார் போகட்டும் என்ன ஏற்படுத்துறார். சாதாரணமா இப்படி நம்ம நடந்துக்கவே மாட்டோம். அது எப்படி நம்ம உறவுக்கார போய் நம்ம ஆறு வேலை பார்க்கிறாளோ நம்ம கிட்ட அவா பின்னாடி போவாளான்னா, அவர்களுக்கு தான் காரியம் தெரியும்னா அப்ப அவர்கள் தான் முன்னாடி அனுப்பிச்சாகணும். நமக்கு உறவுக்காரர்கள் கூட போகணும்னா கூடத்தான் போயாக வேண்டும். அந்த தெளிவு அவனிடத்தில் இருந்தது. மகர்ஷி புத்திரம் மாரீச்சம் அச்சிஷ்பந்தம் மகாகபி சௌராஷ்டிரான் சக பால்வீகான் சந்திரசித்ரான் ததைவச. மேற்க என்னென்ன ராஜ்யம் வரும்னு சொல்றார். சௌராஷ்டிர தேசம் இப்ப அவருக்கு தெரியுமா, குஜராத்ல தானே சௌராஷ்டிரம் இருக்கு. அதனால மேற்க குஜராத்தில் சௌராஷ்டிரத்தில் தேடு, பால்வீக தேசத்தில் தேடு, சந்திரசித்திர தேசத்தில் தேடு. பிற்பாடு மேற்கு நோக்கி ஓடும் நதிகள் உள்ளன. கோமதின்னு ஒரு நதி, அது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி ஓடும். நம்ம நிறைய நதிகள் மேற்கேந்து கிழக்க ஓடித்தான் கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாம் கிழக்கு கடல்ல போய்தான் சேரும். ஆனா இப்ப இவன் சொல்ற நதிகளுடைய பட்டியெல்லாம் மேற்கு நோக்கி ஓடி மேற்கு கடலில் கலக்கும் நதிகள். அதுதான் கூறுகிறார். பிரத்யக்த்ரோதோ வாச்சைவ நத்யஹ சீதஜலா சிவாஹ தாபசானம் அரண்யானி காந்தார ஜரயச்சதே ததா பশ্চিமமாகம்ய சமுத்திரம் தட்டுமர்ஹத. சில இடத்தில் சரஸ்வதி மேற்கு நோக்கி ஓடுகிறாள். அதே போல கோமதி நதி மேற்கு நோக்கி ஓடுகிறாள். அந்த நதிக்கரையோரமா தேடிக்கொண்டு போய் கடலை அடையுங்கள். திமனக்ராகுல ஜலம் கத்வா திரக்ஷத வானராக தத கேதக கண்டேஷு தமால ககனேஷு ச. அது தாண்டினா கேதக கண்டம் வரும், தேடுங்கள். சிந்து சாகரயோச்சைவ, சிந்து நதி போய் சாகரம் சமுத்திரத்தில் சேர்ற இடம். பஞ்சாப்னு சொல்றோம் இல்லையா? ஏன் பஞ்சாப்னு சொல்றோம்? அந்த நாள்ல இருந்து 5 நதிகள் போய் கலக்கிற இடம். பஞ்ச 5 ஜீலம் சட்லஜ் செனாப் பியஸ் அப்படிலாம் நதிகள் பேரெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையோ? அதெல்லாம் அந்த சிந்து சமவெளி பிரதேசம். அந்த சிந்து நதி போய் மேற்க எங்க கடல்ல கடக்கிறதோ அங்க பெரும் மலை இருக்கிறது. மகான் சோமகிரிர் நாம ஸ்ரதசிருங்கோ மகாத்ருமஹா, அதுக்கு சோமகிரின்னு பேர். அங்கு போய் தேடுங்கள். தத்ர வைதூரிய வர்ணாக வஜ்ர சம்ஸ்தான சம்ஸ்திதா நானா திருமலதா கீர்ணஹ வஜ்ரோ நாம மகாகிரி. தாண்டினால் வஜ்ரங்கிற மலை வரும். சதுர்பாகே சமுத்திரஸ்ய சக்கரவான் நாம பர்வதா, அதுக்கப்புறம் சக்கரவாந்திர பர்வதம் வரும். தத்த சக்கரம் சஹஸ்ராரம் நிர்மித்தம் விஸ்வகர்மனா. அந்த இடத்திலே 1000 கோடுகளோடு கூடிய சக்கரத்தை விஸ்வகர்மா நிர்மாணித்தார். தத்திர பஞ்சஜனம் பக்துவா ஹயக்ரீவஞ்ச தானவம். அந்த கடல் இருக்கிற இடத்துலதான் ஓர் அசுரன் இருந்தான், ஹயக்ரீவன் பேர். அவனுடைய வயிற்றில் ஒரு சங்கு வளர்ந்து வந்தது. பெருமாள் அந்த அசுரனை அழித்து அந்த சங்கை எடுத்தார். பஞ்சஜனுடைய வயிற்றில் வளர்ந்தபடியால் பாஞ்சஜன்யம் என்னதுக்கு பேர் ஏற்பட்டது. தத்ர சக்கரம் ஆஜஹார ததச்சக்கரம் சங்கஞ்ச புருஷோத்தமஹ தத்ர சானுஷு ரம்யேஷு விஷாலாசு குஹாசுச்ச. அங்கிருக்கும் மலை, குகை, தாழ்வரை, காடுகள் எல்லாத்திலையும் தேடுங்கோ. இன்னும் தாண்டினால் பிராக்ஜோதிஷபுரம்னு வரும். தத்ர பிராக்ஜோதிஷன் நாம ஜாதரூபமயம் புறம் தஸ்மின் வசதி துஷ்டாத்மா நரகோ நாம தானவகா. அந்த பிராக்ஜோதிஷபுரத்தில் தான் நரகாசுரங்கிற பெரும் தானவன் வாழ்கிறான். தனுவனுடைய மைந்தர்கள் தானவர்கள்.
நரகாசுரனை கண்ணன் அழித்தான். அவன் தான் பௌமாசுரன். அதை அழித்ததுதான் நரக சதுர்தசி. அந்த சதுர்தசி அன்னைக்கு ராத்திரி தான் நம்ம தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம். அதை பத்தி சொல்ல வரார். தஸ்மின் வசதி துஷ்டாத்மா நரகோ நாம தானவகா, அங்கும் போய் தேடுங்கள். பவந்தச்சாபி விக்ராந்தாக பிரமாணம் சர்வையேவகி பிரமாணமேனம் சம்ஸ்தாபிய பஷ்யத்வம் பசிமாம் திசாம். நான் சொன்ன ஓரிடத்தை விடாமல் மேலும் நீங்களும் இடங்களை கூட்டிக் கொண்டு மேற்கு திக்க முழுக்க தேடுங்கள். போய் சீத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்பதான் நீங்கள் பிறந்த பயனை அடைவீர்கள். கிருதகிருத்யா பவிஷ்யாமஹ கிருதஸ்ய பிரதிகர்மணா ததசுஷேண பிரமுகா பிளவங்கமா சுக்ரீவ வாக்கிய நிபுணம் நிசம்ய ஆமந்திர சர்வே பிரபாதிபாஸ்தே ஜக்முத்திஷம் தாம் வருணாபி குப்தாம். வருணனால காப்பாற்றப்படும் மேற்கு திசையில் தேட சுஷேணன் புறப்பட்டு போனான். இனி கடைசி கோட்டி சதபலம் என்னும் பெரும் குரங்கை தலைவனாக கொண்டு வடக்கு திசையை நோக்கி அனுப்புகிறார். ததசந்திஷ்ய சுக்ரீவா சசுரம் பশ্চিமாம் திசம் வீரம் சதபலம் நாம வானரம் வானரேஸ்வர. சதபலனை முன்னிட்டு பல பேர் போகிறார்கள். திசம் உதீச்சீம் விக்ராந்த ஹிமசைலாவத சங்கிகாம். ஹிமாச்சலத்தின் பக்கம் தடுக்கும். கிருதே தாசரதே பிரியே ரிணான்முக்தா பவிஷ்யாமஹ. அங்க போய் சீதையை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நாம் ராமரிடம் பட்ட கடனை தீர்த்து கொள்ளலாம். இடம் சொல்றேன் கேளுங்கள். தத்ர மிளேச்சான் மிளேச்ச தேசம் புலிந்த தேசம் சூரசேனன் பிரஸ்கலன் குரு தேசம் மத்ரக தேசம் பரத தேசம் காம்போஜ தேசம் யவன தேசம் எல்லாவிடத்தும் வடக்க போய் தேடுங்கள். ததா சோமாசிரமம் கத்வா தேவகந்தர்வ சேவிதம். அப்புறம் சோமாசிரமத்துல தேடுங்க. காலங்கிற பெரும் மலை வரும், அங்க தேடுங்கள். சுதர்சனங்கிற பர்வத்தம், தேவசகாங்கிற மலை, அதெல்லாம் தாண்டினா கைலாசம் வரும், அங்கு தேடுங்கள். குபேரனுடைய பவனம் பட்டணமே வரும், தேடுங்கள். தத்ர வைஸ்ரவணோ ராஜா சர்வலோக நமஸ்கிருதா. அங்கு குபேரன் இருப்பான், அங்கு தேடுங்கள். தாண்டினால் சித்தர்கள் வைகானசர்கள் வாலகில்லர்கள் இருக்கும் இடம் வரும், தேடுங்கள். கந்தர்வா கிண்ணரா சித்தாக. கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் சித்தர்கள் நாகர்கள் வித்யாதரர்கள் எல்லாம் வடக்க இருப்பார்கள். இன்னும் மேல மேல போக பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கும் இந்திரனின் சொர்க்கலோகத்துக்கும் போமவர்கள் அந்த வழிப்போக்கர்கள் வருகிற இடம் வரும். அதை தாண்டி குரங்குகள் போகக்கூடாது. அது வரைக்கும் நீங்க போய் தேடிட்டு வந்துடுங்க. ந கதஞ்சன கந்தவ்யம் குருணாம் உத்தரேணவை. குருதேசத்தை தாண்டி வடக்க நீங்க போக முடியாது. அதை தாண்டி மேலுலகத்துக்கு போபவர்கள் தான் செல்வார்கள். அது வரைக்கும் தேடிட்டு வாங்கோ. ததகிருதார்த்தா சகிதாக சாந்தவாக மயார்ச்சிதாக சர்வகுணைர் மனோரமைஹி சரிஷ்வர்த்தவி பிரதி சாந்த சாஸ்திரவாக சஹப்பிரியா பூததா பிளவங்கமாக. நல்லாக வாழ்வீர்கள், ராமனுக்கு பட்ட கடனை தீர்ப்போம் என்று 4 திசைகளிலும் 4 கோட்டிகளை புறப்பட வைத்தான். அவரவர்கள் சொல்லிக் கொண்டு புறப்பட போறார். இனிமேல் தான் ராமன் பெயர் பொறிக்கப்பட்ட மோதிரம் கொடுக்கப்பட வேண்டும். கேட்பதற்கு முன் திருப்பாச்சூர் ஆஞ்சநேயரிடத்திலே விடை பெற்றுக் கொண்டு புறப்படுவோம். அனைவருக்கும் நமஸ்காரம்.